தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 19ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 31 முதல் 36 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 16ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு கேரளா கடலோர பகுதிகள், தெற்கு இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, KVK, AWS தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளாநிலை, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம், கோயம்புத்தூர் மாவட்டம்
பொதுப்பணித்துறை மைக்கனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலா 4 சட்டமன்ற பதவி உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டார்முத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், சேலம் மாவட்டம் தலா 3 சட்டமன்ற பதவி உள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, நீலகிரி மாவட்டம் எமர்லாடு, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி AWS, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, பெரம்பலூர் மாவட்டம் புது வெட்டிக்குடி தலா 2 சட்டமன்ற பதவி உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் PWD வாரப்பட்டி, நாமக்கல், திருவாரூர், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தேனி மாவட்டம் பெரியாறு, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை, விருதுநகர் மாவட்டம் காரியாப்பாட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், சேலம் மாவட்டம் வீரகனூர், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தலா 1 சட்டமன்ற பதவி உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.